வெல்கம் டு தமிழ் பட்டாளம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது 11th பொது தமிழ் நியூ புக் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஏற்கனவே ஓல்டு புக் வந்து என்ன பண்ணியாச்சு, ரிவிஷன் பண்ணியாச்சு. இப்போ நியூ புக் வந்து பார்க்கலாம். கீழ்கண்டவற்றுள் சரியானது கனிகள். கனிகள்னா உலோகங்கள். கனிகள் உலோகங்கள். மணி, மணிங்கிறது என்னது? மாணிக்கம். மணினா மாணிக்கம், சரிதான். மீட்சி அப்படின்னா விடுதலை. மீட்சினா என்னது? விடுதலை. அப்போ 1 2 3 சரி. படிகம் அப்படின்னா என்ன வரும்? படிகம்னா பளபளப்பான அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கணும். கனிகள் உலோகங்கள், மணி மாணிக்கம், மீட்சி விடுதலை, படிகம் பளபளப்பான. அலைகடல் இலக்கண குறிப்பு. அலைகடல் 3 காலமும் மறைஞ்சு வருது அப்படின்னா அது என்ன வரும்? வினைத்தொகை. அலைகடல் வினைத்தொகை. கீழ்கண்டவற்றுள் தவறானது. தவறானது எது அப்படின்னா 2 3 வந்து தவறானது. நம்ம சரியானதாகவே சொல்லிடலாம். உத்திகள் ஸ்ட்ராட்டஜிஸ், பட்டிமன்றம் டிபேட், புனைப்பெயர் சூடனோம், சமத்துவம் ஈக்குவாலிட்டி. உத்திகள் ஸ்ட்ராட்டஜி, பட்டிமன்றம் டிபேட், புனைப்பெயர் சூடனோம், சமத்துவம் ஈக்குவாலிட்டி. பாருங்க, இது 2 மட்டும் என்ன இருக்கு? மாறி இருக்கு. கீழ்கண்டவற்றுள் தவறானது. தவறானது ஆன்சர் வந்து சி வந்து தவறானது. ஏமம் அப்படின்னா பாதுகாப்பு. ஏமம் பாதுகாப்பு. புரையோர் சான்றோர். புரையோர் சான்றோர். பதினா என்ன வரும்? பதினா நாடு. நிறையம் அப்படிங்கிறது நரகம். இது 2 மட்டும்தான் என்ன இருக்கு? மாறி இருக்கு. ஏமம் பாதுகாப்பு, புரையோர் சான்றோர், பதி நரகம், சரி பதி நாடு, நிறையம் நரகம். பானுச்சந்திரன், அருப் சிவராம், தரு சிவராம், பிரமிழ் இந்த மாதிரி புனைப்பெயர்களில் எழுதியவர் யாரு அப்படின்னா சிவராமலிங்கம். பானுச்சந்திரன், அருப் சிவராம், தருமு சிவராம், பிரமிழ் இந்த மாதிரி புனைப்பெயர்களில் வந்து எழுதியவர் சிவராமலிங்கம். கீழ்கண்டவற்றுள் சரியானது சொல்லும் பொருளும். பாருங்க, 1 2 4 சரி. தரங்கம் கடல், துரகதம் குதிரை, அயன் என்ன வரும்னா பிரம்மன். அயன் வந்து பிரம்மன். விசயன் அர்ஜுனன். தரங்கம் கடல், துரகதம் குதிரை, அயன் பிரம்மன், விசயன் அர்ஜுனன். வடமொழியில் எழுதப்பட்ட பெல்கினியம் என்னும் காவியத்தை தழுவி தமிழில் பாரதிதாசனால் புரட்சி கவி என எந்த ஆண்டு எழுதப்பட்டது? 1937. பாரதிதாசனால் புரட்சி கவி எப்போ எழுதப்பட்டது? 1937. கீழ்கண்டவற்றுள் சரியானது சீதா வந்து இதுக்கு ஆன்சர். நல்லதொரு குடும்பம் பல்கலைக்கழகம் அப்படின்னு சொன்னவர் பாரதிதாசன். நல்லதொரு குடும்பம் பல்கலைக்கழகம். பட்டிமண்டபத்து பாங்கை எறிந்து ஏறுமின் மணிமேகலை குறிப்பிட்டிருக்கோம். வீட்டுக்கு ஒரு புத்தக சாலை வேண்டும் அப்படின்னு யார் சொல்லியிருப்பாங்க? அண்ணா சொல்லியிருப்பாங்க. வீட்டுக்கு ஒரு புத்தக சாலை வேண்டும் அண்ணா. பெண்மை வெல்க என்று கூத்திடுவோம் பாரதியார். நல்லதொரு குடும்பம் பல்கலைக்கழகம் பாரதிதாசன். பட்டிமண்டபத்து பாங்கை எறிந்து ஏறுமின் மணிமேகலை. வீட்டுக்கு ஒரு புத்தக சாலை அண்ணா. பெண்மை வெல்க என்று கூத்திடுவோம் பாரதியார். வெள்ளி பாரதத்தில் சூரியனின் தோன்றல் என குறிப்பிடப்படுபவர் யாரை சொல்லியிருப்பாங்க அப்படின்னா கர்ணனை வந்து குறிப்பிட்டிருப்பாங்க. சூரியனின் தோன்றலா வெள்ளி பாரதத்தில் வெள்ளிபுத்தூரார் கர்ணன் வந்து குறிப்பிடுறாங்க. சொல்ல வந்த கருத்தை உள்ளுரை வழியாக உரைப்பதும் தொகுப்பு முறையில் ஒழுங்குடன் அமைக்கப்பட்ட நூல். உள்ளுரை வழியாக சொல்லக்கூடியதும் தொகுப்பு முறையில் ஒழுங்குடன் அமைக்கப்பட்டதா எது இருக்குது அப்படின்னா அகநானூறு குறிப்பிடுறாங்க. மகிழ்ச்சியின் மைந்துறும் பொழுது யாரை நினைக்கணும் அப்படின்றாங்க? மறதியால் கெட்டவர்களை. மகிழ்ச்சியில் மைந்துறும் பொழுது இகழ்ச்சியில் கெட்டாரை உள்ளுக தாம் தம் மகிழ்ச்சியில் மைந்துறும் பொழுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மறதினால் மகிழ்ச்சியை இருக்கும்போது என்ன ஆயிடுறது? நிறைய பேர் மறந்துடுவாங்க. தான் செய்ய வந்த காரியம் என்னன்னே மறந்துடுவாங்க. அந்த மாதிரி மகிழ்ச்சியாக இருக்கும்போது மறதியால் கெட்டவங்களை நினச்சி பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு திருவள்ளுவர் வந்து குறிப்பிட்டிருக்கார். ஐஞ்சிறுங்காப்பியங்களுள் ஒன்றான நீலகேசி என்ன பாவகை அப்படின்னா விருத்தப்பா. நீலகேசி விருத்தப்பா. சரியானது
சரியானது பாருங்க, 1 2 3 சரி. நுண்கலைகள் ஃபைன் ஆர்ட்ஸ், ஆவணப்படம் டாக்குமெண்டரி, கல்வெட்டு இன்ஸ்கிரிப்ஷன், புயல் என்ன வரும்னா ஸ்டோம்னா புயல், டிசாஸ்டர் பேரழிவு, ஸ்டோம் புயல், டிசாஸ்டர் பேரழிவு, நுண்கலைகள் ஃபைன் ஆர்ட்ஸ், ஆவணப்படம் டாக்குமெண்ட்ரி, கல்வெட்டு இன்ஸ்கிரிப்ஷன். சைவ சமய குறவர்கள் நால்வருள் அரிமர்த்தன பாண்டியனிடம் தலைமை அமைச்சராக பணியாற்றியவர். அரிமர்த்தன பாண்டியன்ட்ட யார் தலைமை அமைச்சராக இருந்திருக்காங்க? மாணிக்க வாசகர். ரசிகமணி என்று அழைக்கப்படுபவர், ரசிகமணின்னு யார் சொல்லுவாங்க? டிகேசியை குறிப்பிடுவாங்க, டி.கே. சிதம்பரநாதர். 1920ஆம் ஆண்டு தமிழில் வந்த முதல் அறிவியல் இதழ் எப்போ வந்திருக்கு? 1920 ஆண்டு பார்த்துக்கோங்க. 20ஆம் ஆண்டு வெளிவந்திருக்கு தமிழர் நேசன் அப்படின்னு சொல்லிட்டு முதல்ல வந்த அறிவியல் இதழ். சொல்லும் பொருளும்ல சரியானது 1 3 4 சரி. கொழுஞ்சோறு பெருஞ்செல்வம், கொழுஞ்சோறு பெருஞ்செல்வம். மதுகைன்னா என்ன வரும்? பெருமிதம் வரும், மதுகை பெருமிதம். வரன் வறுமை, புடைத்தல் கோல் கொண்டு ஓச்சுதல், புடைத்தல்னா கோல் கொண்டு ஓச்சுதல். கொழுஞ்சோறு பெருஞ்செல்வம், மதுகை பெருமிதம், வரன் வறுமை, புடைத்தல் கோல் கொண்டு ஓச்சுதல். அடிவரையறை அறிந்து சரியான வரிசை. வரிசை கொடுத்துருக்காங்க. 3லேருந்து 6, 4லேருந்து 8 அடிகள், 9லேருந்து 12 அடிகள், 13லேருந்து 31. அப்போ 3லேருந்து 6 எது வரும் அப்படின்னா 3 to 6. ஐங்குறு நூறோட அடிவரையறை 3லேருந்து 6. குறுந்தொகை 4 to 8, நற்றிணை 9லேருந்து 12, அகநானூறு 13லேருந்து 31. செந்தமிழ் செம்மல் என்று சிறப்பிக்கப்படுபவர். செந்தமிழ் செம்மல் அப்படின்னு யாரை குறிப்பிடுறாங்க? ஜியு போப் வந்து குறிப்பிடுறாங்க. பாரதிதாசனுக்கு பின் பெண் உரிமை குறித்து அதிகம் எழுதியவர் யாரு அப்படின்னா பாரதிக்கு அப்புறமும், பாரதியாருக்கு அப்புறமும், பாரதிதாசனுக்கு அப்புறமும் பெண் உரிமை குறித்து அதிகமாக யார் எழுதியிருக்காங்க? ரா மீனாட்சி வந்து எழுதியிருக்காங்க. தமிழர் பாரம்பரிய நாள் கொண்டாடப்படக்கூடிய தினம். தமிழர் பாரம்பரிய நாள் ஜனவரி 14, 2012. ஏடு சுவடி பொத்தகம் பணுவல் அப்படிலாம் எதை சொல்கிறாங்க அப்படின்னா சொற்கள் தரக்கூடிய பொருள் நூலை தான் அப்படி குறிப்பிடுறாங்க. ஏடின்னு சொல்கிறாங்க. ஏடு சுவடி பொத்தகம் பணுவல். பொறுத்துக. கல்வி அழகே அழகு அப்படிங்கிறது கல்வி அழகே அழகு நாலடியார். இளமையில் கல் ஆத்திச்சூடி. துணையாய் வருவது தூய நற்கல்வின்னு சொன்னது திருமந்திரம். பாடல் போற்றல் கேட்டவை நினைத்தல் தொல்காப்பிய சிறப்பு பாயிர உரைப்பாடல் வந்து குறிப்பிடுது. கல்வி அழகே அழகு நாலடியார், இளமையில் கல் ஆத்திச்சூடி, துணையாய் வருவது தூய நற்கல்வி திருமந்திரம், பாடல் போற்றல் கேட்டவை நினைத்தல் தொல்காப்பிய சிறப்பாயிர உரைப்பாடல். பண்பாட்டு அசைவுகள். நூலின் ஆசிரியர். பண்பாட்டு அசைவுகள் தோ. பரமசிவம். சரியானது 1 4 மட்டும் என்னது? சரி. நான் வரிசையாக சரியானதே சொல்லிடுறேன். புலம்பெயர்தல் மைக்ரேஷன், இதழாளர் ஜேர்னலிஸ்ட், தத்துவ ஞானி பிலாசபியர், கலை விமர்சகர் ஆர்ட் கிரிட்டிக். புலம்பெயர்தல் மைக்ரேஷன், இதழாளர் ஜேர்னலிஸ்ட், தத்துவ ஞானி பிலாசபியர், கலை விமர்சகர் ஆர்ட் கிரிட்டிக். சரியான மருவு பெயர்கள். திருக்கழுக்குன்றம் அப்படிங்கிறது என்னது? திருக்கழுக்குன்றம் மருவு. வேதாச்சலம், திருக்கழுக்குன்றம் வேதாச்சலம். அப்போ திருப்பதி, வெங்கடாச்சலம், திருப்பூர், விராடபுரம், புளியங்காடு, திண்டிவனம். திருவிடைமருதூர் அப்படிங்கிறது இடைமதில். திருவிடைனே வந்துருச்சு. திருவிடைமருதூர் இடைமதில். திருச்சிற்றம்பலம் சிதம்பரம், கீழ்வேளூர் கீழ்வேளூர், புலிக்காடு பழவேற்காடு. சிவகங்கை, சிவகங்கை என்ன சொல்றாங்க? 4 கோட்டை. சிவகங்கை 4 கோட்டை. தவத்துறை லால்குடி, தவத்துறை வந்து லால்குடி. திருநல்லூர் அருப்புக்கோட்டை, திருநல்லூர் என்ன சொல்றாங்க? அருப்புக்கோட்டை. கசத்தியாறு கயத்தாறு, கசத்தியாறு கயத்தாறு. பாலசமுத்திரம், பாலசமுத்திரம் அம்பை. இப்போ அரும்பாக்கம், அனபாயநல்லூர் அரும்பாக்கம்.
பரம்பை பரமக்குடி, அலங்கை அலங்காநல்லூர், அருப்புக்கோட்டை அருப்புக்கோட்டை என்ன சொல்றாங்க? திருநல்லூர், அருப்புக்கோட்டை திருநல்லூர். தாராசுரம் தான் ராஜராஜேஸ்வரம். முகவை ராமநாதபுரம், திருச்சூர் அப்படிங்கிறது திரிசூலம், அதாவது திருச்சுரம் அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்து குறிப்பிடுறாங்க. இது எல்லாமே நம்ம என்ன பண்ணுறோம், இப்போ குரூப் 4 டெஸ்ட் பேட்ச் போயிட்டு இருந்துச்சு இல்லையா, அதுக்குரிய கொஷின்ஸ் தான் நம்ம ரிவிஷன் பண்ணிகிட்டு இருக்கோம். குரூப் 4 டெஸ்ட் பேட்ச் போயிட்டு தான் இருக்குது. நீங்கள் ஜாயின் பண்ணணுன்னா ஜாயின் பண்ணிக்கோங்க, கிளாஸஸ் அட்டன் பண்ணாலும் அட்டன் பண்ணிக்கோங்க, இல்லை இதை முறையாக கூட அதை என்ன பண்ணுங்கள், அதை வாட்ச் பண்ணிட்டு வாங்க, உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பிரித்து எழுதுக. போதிலார் அப்படிங்கிறது எப்படி பிரிப்போம்? போது கூட்டல் இல் கூட்டல் ஆர் போதிலார். பொற்கோட்டு மேரு, பொன் கூட்டல் கோடு கூட்டல் மேரு, பொற்கோட்டு மேரு. பல் பொருள் நீங்கிய அப்படிங்கிறது பல கூட்டல் பொருள் கூட்டல் நீங்கிய. பிரிக்கும் போது என்ன இருக்கணும்? பொருள் கொடுக்கணும். பல கூட்டல் பொருள் கூட்டல் நீங்கிய, பல் பொருள் நீங்கிய. பற்றில்லேன், பற்று கூட்டல் இல் கூட்டல் ஏன், பற்றில்லேன். கமலக்கண்ணனார், கமலம் கூட்டல் கண்ணன் கூட்டல் ஆர், கமலக்கண்ணனார். சேர்த்தெழுதுக. மாசு கூட்டல் அற, எப்படி சேர்த்து எழுதுவோம்? மாசற. மார்பு கூட்டல் ஓலை, மார்போலை. மொய் கூட்டல் இலை, மொய் இலை. மரம் கூட்டல் முயற்றி, மரம் முயற்றி. மரம் கூட்டல் முயற்றி, மரம் முயற்றி. பெருமை கூட்டல் அண்டம் சேர்த்தெழுதும் போது என்னாகும்? பேரண்டமாக மாறிடும். பேரண்டம் பெருமை கூட்டல் அண்டம். சொல்லாமை, சொல்லாமை சொல்லுதலுக்கு எதிர்ச்சொல், சொல்லாமை எதிர்மறை தொழிற்பெயர். பாடினால் கண்ணகி, ஃபஸ்ட்டு என்ன ஆகுது? முற்று பெற்றுச்சு அப்படின்னா பாடினால் கண்ணகி. வினைமுற்று தொடர். ஓரெழுத்து ஒரு மொழிக்குரிய பொருள் கா அப்படிங்கிற ஓரெழுத்து ஒரு மொழிக்கு தவறானது எது அப்படின்னா, இப்போ கானா என்ன வருது அப்படின்றப்போ பார்த்துக்கோங்க. அரசன், காற்று, மயில் எல்லாமே வரும். காத்தல் மட்டும் என்னது? வராது. கீழ்காணும் விடைகளுள் எது சரியானது? சரியானது எது? மா மட்டும்தான் சரியானது வரும். மானா விலங்கு. இப்போ கை என்ன வரும் அப்படின்னா, கை ஒழுக்கம், கை ஒழுக்கம். நோ துன்பம், நோ. யா, யாங்கிறது என்னது? ஒரு வகை மரம். வவ் அப்படின்னா கைப்பற்றுதல். வவ்வுனா என்னது? கைப்பற்றுதல். டி தான் என்னது? ஆன்சராக வரும். கை ஒழுக்கம், நோ துன்பம், யா ஒரு வகை மரம், வவ்னா கைப்பற்றுதல். வி என்ற ஓரெழுத்து ஒரு மொழி குறிக்காத பொருள். விக்கு எது வராது அப்படின்னா கொல் அப்படிங்கிறது வராது. காற்று, மலர், பறவைலாம் வருது, கொல் மட்டும் வராது. நம்ம கவர்மெண்ட்லாம் என்ன பண்ணியிருக்காங்க, வெளியிட்டிருக்காங்க புக்ஸ், என்னென்ன சிலபஸ், அந்த சிலபஸ்க்கு வாய்ஸ் மாதிரி நம்மளுக்கு ஒன்று ஒன்றா கொடுத்துருப்பாங்க. அதில் சொல்லும் பொருளும் அதுலேருந்து எடுத்தது தான் அதெல்லாம். அது ஒன்று ரீட் பண்ணிவிட்டு அதை பார்த்தீங்கன்னா கொஞ்சம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா புக்கில் வந்து என்ன இருக்குது அப்படின்னா ரொம்ப கம்மியாக தான் ஓரெழுத்து ஒரு மொழி கொடுத்துருப்பாங்க. அதனால கவர்மெண்ட்லேருந்து என்ன பண்ணியிருக்காங்க, வெளியிட்டிருக்காங்க. கா, கானா என்ன வரும்? காப்பாற்று. கூனா நிலம், கை செயல். கோ பெருமை, கோனானது பெருமை. கா காற்று, கூ நிலம், கை செயல், கோ பெருமை. ஓ அப்படின்னா என்ன வரும்? ஓ அப்படிங்கிறது இப்போ படிச்சிருக்கோம். மதகு நீர் தாங்கும் பலகை, நீர் தாங்கும் பலகை அப்படின்னு சொல்லிட்டு படிச்சிருக்கோம். மா அப்படின்னா திருமகள். மாங்கிறதுக்கு நிறைய பொருள் கொடுத்துருப்பாங்க. 6வது புக்லேயே நம்மளுக்கு என்ன பண்ணியிருப்பாங்க, கொடுத்துருப்பாங்க. கானா என்ன வரும்? கானா சோலை. தீ அப்படிங்கிறது கோபம். ஓனா நீர் தாங்கும் பலகை, மா திருமகள், கா சோலை, தீ கோபம். ஊ, ஊங்கிறது என்னது? ஊனா ஊன். ஐ தலைவன். நோ துன்பம், இப்போ தான் படித்தோம். நோ துன்புறு. தேனா கடவுள். தேனா என்னது? கடவுள். ஊ ஊன், ஐ தலைவன், நோ துன்புறு, தே வந்து கடவுள். ஓரெழுத்து ஒரு மொழியில் கீழ்காணும் விடைகளில் எது தவறானது? எது தவறானதுன்னா தூ தான் என்னது? தவறானது. தூணா தூய்மை, வெண்மை, வலிமைலாம் வரும்.
ஆங்கிறது மான், ஏ அம்பு, ஐ கடவுள். இதெல்லாம் வந்து என்னது சரிதான். தூ மட்டும் தூய்மை, வெண்மை, வலிமை வரும். இதில் எது பொருத்தமற்றது அப்படின்னா ஆங்கிறது தான் பொருத்தமற்றது. ஆனால் பசுவும் நம்மளுக்கு தெரியும். ஈ கொடு, கோ அரசன், கா சோலை இதெல்லாமே சரியானது தான். எது சரியானது, கீழ்கண்டவற்றுள் எது சரியானது அப்படின்னு கேட்டிருக்காங்க பாருங்க. சே தான் சரியானது. சேங்கிறது என்னது, எருது. எருது, காளை, சிவப்பு, மரம் இதெல்லாமே வந்து சேக்கு வரும். தோ அப்படிங்கிறது என்னது, தோ அப்படிங்கிறது விலங்கின் ஒளி. தோனா என்னது, விலங்கின் ஒளி. வி அப்படிங்கிற ஓரெழுத்து ஒரு மொழி. வீணா பறவை. வீங்கிறது என்னது, பறவை. பொருந்தாத இணை. மா அப்படிங்கிறது அழகு. மீ அப்படின்னா உயர்ச்சி. மூ அப்படிங்கிறது மூப்பு. அப்போ மை என்ன வரும், இங்கே பாருங்க. மேனா மேதான் மேம்பாடு வரும். மை அஞ்சனம் அப்படிங்கிறது வந்திருக்கும். மேனா என்னது, மேம்பாடு வரணும். அப்போனா டி தான் என்னது தவறானது வந்துருக்கு. நான் என்னும் ஓரெழுத்து ஒரு மொழிக்குரிய பொருள். நானா என்னன்னு சொல்லுவோம், நாங்கிறது நாக்கு. நானா நாக்கு. வவ் அப்படின்னா, வவ் அப்படிங்கிறது கைப்பற்றுதல். வவ்னா என்னது, கைப்பற்றுதல். வேர்ச்சொல்லை தேர்வு செய்தல். வேர்ச்சொல் கட்டளையிடுற மாதிரி இருக்கணும். பெய்தல் அப்படின்னா என்னன்னு சொல்லுவோம், பெய். பெய்தல்னா என்னது, பெய். உடுத்தல், உடு. உடுத்தல்னா என்ன வரும், உடு. வாழ்வீர். வாழ்வீர், வாழ். வாழ்வீர்னா என்னது, வாழ். அப்போ செலவு அப்படிங்கிறது செல். செலவு, செல். கூவியது, கூ. கூவியது என்னது, கூ அப்படின்னு வரணும். வெந்த. வெந்தங்கிறதுக்கு எது வரும், வே. வேணா வெந்த. அதில் இருக்கக்கூடிய வேர்ச்சொல். வேலேருந்து தான் வெந்த வந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி. கெட்டான். கெட்டானுக்கு என்ன வரும், கெடு. கெட்டான், கெடு. தீர்ந்தோன். தீர்ந்தோன், தீர். தீர்ந்தோன் என்னது, தீர். எய்துவர். எய்துவர், எய். எய்துவர்னா என்னது, எய். நோக்கி. நோக்கினா நோ. நோக்கினா என்னது, நோ. கண்டு. கண்டுனா என்ன வரும், கான். கண்டுனா கான். கடித்தான், கடி. பற்றினால், பற்று. நின்றான், நில் அப்படின்னு சொல்லிட்டு என்ன இருக்கணும், வந்திருக்கணும். வருக. வருகன்னு என்னன்னு சொல்லுவோம், வா அப்படின்னு சொல்லிடுவோம். வருகன்னு என்னன்னு சொல்லுவோம், வான்னு சொல்லுவோம். வினைமுற்று. வேர் சொல்ல இருந்து என்னது, வினைமுற்று. அப்போ வேய் முற்று பெற்றிருக்கணும். வேய்னா என்னது, வேய்ந்தான். கல. கலந்தார். இயம்பு. இயம்பு பாருங்க, இயம்பியது. இயம்பியது அப்படின்றத என்னது, வினை முற்று பெற்றுச்சு. பெயர் சொல்லிலிருந்து தொழிற்பெயர். உழு அப்படின்னா ஒரு தொழில், உழுதல். நோக்கு, நோக்கல். ஓம்பு. ஓம்பு என்ன வரும், ஓம்பல். ஓம்புனா ஓம்பல். நறுக்கு, நறுக்கல் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கணும். இது என்னது, தொழிற்பெயர். வினையாளனையும் பெயர். மலர். மலர்னா என்ன வரும், மலர்ந்தானை அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கணும். வில் அப்படின்னா விற்றானை. வில், விற்றானை. அப்போ வைனா என்ன வரும், வைத்தாரை அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கணும். வைனா என்னது, வைத்தாரை. பெயர் சொல்லின் பெயரச்சம். பெயரச்சமா இருக்கணும். அப்படின்னு முடிஞ்சிருக்கும் இல்லையா. கல அப்படின்னா கலந்த. கலந்த அப்படின்னு வந்திருக்கணும். விடு அப்படிங்கிறது விடுத்த. இப்போ அஞ்சு என்ன வரும், அஞ்சிய. அகரவரிசை. அகரவரிசை பாருங்க. ஃபர்ஸ்ட் என்ன வரும் அப்படின்னா ஆ வந்திருக்கு இல்லையா. ஆக்கு அப்புறம் அடுத்த லைன் பார்த்துக்கணும், இம் வந்திருக்கு. இம்முக்கு அப்புறம் தான் ரா வரும். அப்போ அமுதன், அரவிந்தன், அருள்மொழி, அழகன். அதுதான் என்னது. அடுத்தது பாருங்க, மா வரிசை இருக்கு. ஃபர்ஸ்ட் தா வரும். தா வரும் இல்லையா, கடைசியில் தான் மா வரும். இக்கு, இங்கு, இச்சு, இஞ்சி, இட்டு, இன்னு, இத்து. தா வரும். தாக்கடுத்து தாலையே தென்னங்கீற்று வந்திருக்கணும். தென்னங்கீற்று வந்திருக்கணும். அதுக்கப்புறம்
பனை ஓலை வந்திருக்கணும். இப்போ இம் கடைசியில் தான் என்னது மாவிளை வரணும். அது ரெண்டு மட்டும் என்ன இருக்குது மாறி இருக்குது, அது பார்த்துக்கோங்க. இங்கே என்ன வருது, இங்கே ஃபஸ்ட்டே என்ன பண்ணியிருக்காங்க ஆ கொடுத்துட்டாங்க. உயிரெழுத்துக்கள் வந்துருச்சுனாவே அதை குறிச்சிடணும். ஆட்டு மந்தை, அப்புறம் தான் காவரிசை, கற்குவியல், சாவிக்கொத்து, பசுநிறை அப்படிங்கிறது என்னது சரியானது. இங்கே பாருங்கள் கூ வரிசையில் ஃபஸ்ட்டு என்ன இருக்குது இக்கில் கூ தான் இருக்குது. குதிரை கொட்டில், கோழி பண்ணை, மாட்டுத் தொழுவம், வைக்கோல் போர். இங்கே என்ன வரும் 90க்கு பி தான் வந்து ஆன்சர். கீரிப்பிள்ளை. இக்கில் ஃபஸ்ட்டு கீ, கூ குருவி குஞ்சு, மான் கன்று, யானை கன்று. ஃபஸ்ட்டு என்ன கொடுத்துருக்குறாங்க, இங்கே என்ன கொடுத்துருக்குறாங்க 91க்கு ஆ வந்துருச்சா அப்படின்னு பாருங்கள். ஆக்கடுத்து இங்கே ஒரு ஆ இருக்குது, இங்கே ஒரு ஆ இருக்குது. அப்போ இட்டு டா வரிசை தான் ஃபஸ்ட்டு வரும். அடைமழை, அருகில், உடைமை, கத்திரிக்காய் அப்படிங்கிறது சரியானது. இங்கே கயிறு வரும். கயிறுக்கு அடுத்து கருவேப்பிலை. ரெண்டு ஒரே கா மாதிரி கா இருந்துச்சு அப்படின்னா அடுத்த இதை பார்த்துக்கணும். இங்கே ஈ இருக்குது, இங்கே இரு இருக்குது. அப்போ ஈ தான் வரும். கயிறு, கருவேப்பிலை, தடுமாற்றம், தாழ்பால். இங்கே பாருங்கள் நான் வந்திருக்கு, நான் தான் வரும். இது நீங்கள் குறிச்சிருக்கீங்க, அதனால தான் நான் கொஞ்சம் ஸ்பீடாக ரிவிஷன் பண்ணுறேன். டெஸ்ட் அட்டன் பண்ணியிருக்கவங்களுக்கு இது ஒரு தடவை கொஷின்ஸ் பார்த்தீங்கன்னா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நன்சை, பாகற்காய், மணித்தக்காளி, வெண்கலம் அப்படிங்கிறது தான் என்ன இது 93க்கு ஆன்சராக வந்திருக்கும். 94க்கு என்ன ஆன்சர் வந்திருக்கும், இங்கே பாருங்கள் ரெண்டுமே ஆ இருக்குது. அப்போ இங்கே என்ன வரும், இங்கே பாருங்கள் கடைசியில் தான் இம்மு வந்திருக்கும். ஊ ஆக்கு அடுத்து ஊ இருக்குது, ஊக்கு அடுத்து தா வரிசை இருக்குது. அப்புறம் மருந்தகம், அச்சம், உணவகம், தொழிலகம், மருந்தகம், அதுதான் என்னது சரியானது. இதுக்கு ஃபஸ்ட்டு சா வரிசை வரணும். சமவெளிகள், பள்ளத்தாக்குகள், பேராறுகள், மலைகள். க்கு என்ன வருது அப்படின்னா தா வரணும். தமிழ் தென்றல், பெருந்தலைவர், பேரறிஞர், மூதறிஞர். இதுக்கு ஆ வந்துருச்சு, ஆக்கு அடுத்து ஆ வந்திருக்கு. அப்போ இங்கே என்ன வருது, இங்கே வந்திருக்கும். அஞ்சல் நிலையம், ஆற்றுவனம், சாலை விதிகள், நூல் நிலையம் அப்படிங்கிறது சரியானது. இப்போ 98க்கு என்ன வரும் அப்படின்னா ஏ வந்திருக்கு. கூட்டுறவு, சமுதாயம், தனிமனிதன், நாட்டு உயர்வு. 99க்கு எறும்புகள், சிக்கனம், சேமிப்பு, வங்கிகள், அதுதான் சரியானது. 100க்கு ஏ தான் வந்து ஆன்சர். மலர்முகம், மலைநாடு, வட்டப்பலகை, வெள்ளிக்கிழமை அப்படிங்கிறது சரியானது. ரெகுலராக நம்ம என்ன பண்ணிகிட்ருக்கோம், கொஷின்ஸ் வந்து ரிவிஷன் பண்ணிட்டு வந்துட்ருக்கோம். ஒரு 6th-லேருந்து 12th வரைக்குமே என்ன பண்ணியாச்சு, நம்ம கம்ப்ளீட் பண்ணியாச்சு. அதுக்கான ரிவிஷனும் பார்த்தாச்சு. இப்போ திரும்பவும் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ரெகுலராக அடுத்து திரும்ப ஒரு ரிவிஷன், இன்னொரு ரிவிஷன் வந்து பார்த்துடலாம். அதில் ப்ளஸ் வந்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின், அசல் வினாக்கள் அந்த மாதிரி என்ன பண்ணிடலாம். அதை ஒரு தடவை திருப்பிட்டோம் அப்படின்னா அப்போ எப்படி கேட்டிருக்காங்க, இலக்கணங்கள் எப்படி கேட்டிருக்காங்க அப்படிங்கிறத அது மூலமாக நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், ரிவிஷன் வந்து பண்ணிக்கலாம். அப்போ எக்ஸாம் போகிறப்போ உங்களுக்கு அங்கே உங்களுக்கு ஈஸியாக வந்து இருக்கும். நெக்ஸ்ட்டு அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.